நீங்க சொன்ன மாரி அம்மா பெட்ரோல், பிங்க் பெட்ரோலா மாறுச்சு. மகளிர் காவல் நிலையம் வந்துச்சு. ஆனாலும் இங்க வந்துட்டு அந்த விஷயங்கள்லாம் குறைந்த பாடில்லை. இன்னும் சொல்லப்போனா பல அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் தடுக்க முடியாதுங்க. யார் ஆட்சிக்கு வந்தாலும் இதெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு தனி மனித ஒழுக்கம் அது. இது யாராலயும் மாத்த முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி மாறும் அப்ப? இல்ல. இது அடிப்படையில வந்து 2 விஷயம். முதல்ல நீங்க சொன்னதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். நீங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர், ஒரு அரசியல்வாதியோட ஒரு அப்ரோச்சுக்கும், ஒரு குடும்பத்தில ஒரு குடும்பத் தலைவனோட அப்ரோச்சுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. இந்த இடத்துல வந்து பெண்கள், குழந்தைகள் பாதுகாப்பு தான் வந்து இந்த சமூகத்த மேம்படுத்தும். எனக்கு ஒரு நல்லாட்சி குடுக்க முடியும், வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னா, அது என்னன்னா, ஒரு வீட்ல இருக்கிற ஒரு அப்பாக்கும், அண்ணனுக்கும் இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம வீட்ல அம்மா, பாட்டி, அக்கா, தங்கச்சி எல்லாரும் பத்திரமா இருக்காங்கன்னா, நிம்மதியா வேலை செய்ய முடியும். அதில ஒருத்தர் ஃபோன் எடுக்கலன்னா நிம்மதியா இருக்க முடியுமா? இது வந்து ஒரு குடும்பத் தலைவனுக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி. அவனுக்கு மட்டும் தான் பாதிக்கும். அந்த மாரி ஒரு பதவதைப்பு தான் வந்து இங்க எங்க அண்ணனுக்கு இருக்கு. ஏன்னா, அவர் வந்து எங்களுக்கெல்லாம் அண்ணன். என் அடுத்த தலைமுறைக்கு தாய் மாமனா உட்காந்துருக்காரு. அந்த பொறுப்போட இருக்காரு. அது வந்து மத்த தலைவர்களுக்கு புரியாது. ஏன்னா, அவங்க தலைவர்கள் கிடையாது. அரசியல் வியாதிகள்.